இயல் 5. உரைநடை உலகம். வாழ்விக்கும் கல்வி. நுழையும் முன். உலகில் பலவகையான செல்வங்கள் உள்ளன. அவற்றுள் அழியாத செல்வம் கல்விச் செல்வம் ஆகும். பிற செல்வங்கள் அனைத்தும் அழியும் தன்மையுடையன. கல்வி கற்பதற்கு கால எல்லை இல்லை. கல்வியின் இன்றியமையாமை, கற்க வேண்டிய நூல்கள், கற்கும் கால அளவு ஆகியவற்றைக் குறித்து அறிந்து கொள்வோம். உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. ஏனென்றால் மனித பிறவிக்குத்தான் எதிர்காலம் சொல்ல முடியாது. ஒரு வாழைக்கன்று வைத்தால் அது எதிர்காலத்தில் வாழைமரமாகி வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு ஆகியவற்றை தரும் என்று வைக்கும் போதே சொல்லலாம். ஒரு பசுமாடு கன்று ஈன்றால் அது எதிர்காலத்தில் பால் தரும் என்று சொல்லிவிடலாம். மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது. அதனால்தான் இது அருமையான பிறவி. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்டால் ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்றுதான் பெற்ற தாய் சொல்லுவாள். அப்படி இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் பிறந்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? மகாத்மா காந்தி பிறந்த உடனே அவரது தாயார் புத்தலிபாயிடம் போய் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் என்ன குழந்தை என்று கேட்டார்கள். ஆண் குழந்தை என்றுதானே அந்த அம்மா சொல்லி இருப்பார். அப்படி இல்லாமல் இப்போதுதான் மகாத்மா காந்தியடிகள் பிறந்திருக்கிறார், உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கிக் கொடுக்க போகிறார் என்றா சொல்லியிருப்பார். காலமறிதல். உலகில் மிகவும் அருமையானது என்னவென்றால் அது காலம்தான். மற்றவை எல்லாம் போனால் வரும். காலமும் நேரமும் போனால் வராது. மேசை நாற்காலி போனால் வரும். ஆனால் தேர்வு நேரத்தில் ஒரு பையன் 4 நாள்களை வீணடித்து விட்டால் போனது போனதுதான். இன்னொரு மாணவனிடத்திலே கடன் கேட்க முடியாது. ஒரு 4 நாள் இருந்தால் கொடுடா, மனப்பாடம் பண்ணிவிட்டு திரும்ப தந்து விடுகிறேன் என்றெல்லாம் கேட்க முடியாது. இதற்காகத்தான் காலமறிதல், கல்வி என்னும் 2 அதிகாரங்களையும் திருவள்ளுவர் எழுதியுள்ளார். அழியா செல்வம். இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் மறைந்துவிடும், அழிந்துவிடும். நான் வெளியூர் சென்றபோது நண்பரை கேட்டேன், 20-25 ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததே, அது எங்கே என்று. அது புயல் காற்றிலே விழுந்து விட்டது என்று சொன்னார். அது அழிகிற செல்வம். அங்கே ஒரு பெரிய கட்டடம் இருந்ததே, அது எங்கே என்று கேட்டேன். அது மழை பெய்து இடிந்து விட்டது என்று பதில் வந்தது. இதுவும் அழிகிற செல்வம். நாம் பேசும்போது அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே 2 இலட்சம் ரூபாய் வைத்திருந்தார். இப்போது எல்லாம் செலவாகி போய் 2 ரூபாய் கடன் கேட்கிறார் என்று சொல்வோம். இது அழிகிற செல்வம். கல்வி அப்படிப்பட்டதன்று. அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம் பெற்றிருந்தார். இப்போது எல்லாம் செலவாகி போய் வெறும் 10ஆம் வகுப்பு ஆகிவிட்டார் என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் கல்வி அழியாதது. அதனால்தான் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை என்று வள்ளுவர் கூறுகிறார். ஒளிவிளக்கு. கல்வி ஓர் ஒளிவிளக்கு. அதாவது இருக்கும் இடத்தை ஒளிமயமாக ஆக்குவது. அதனுடைய குறிப்பு என்னவென்றால் ஒருவன் கற்றுவிட்டால் அப்படி கற்ற கல்வியை பலருக்கும் அளிக்க வேண்டும். அப்படி பலருக்கும் ஒளி தருவதுதான் கல்வி. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. விளக்கில்லாத வீட்டில் யார் குடியிருப்பார்கள்? வீடு இருட்டாக இருக்கும். அதுபோல் கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள். கற்றவரும் கல்லாதவரும். கல்வியறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் வேறு யாரும் இல்லை. விலங்கொடு மக்கள் அனையர் இலங்குநூல் கற்றாரோடு இணை யவர்.